என் அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். சனிப்பெயர்ச்சி, திருநள்ளாறு சனிப்பெயர்ச்சி 2026 மார்ச் 6ஆம் தேதி நமக்கு காலம்பர 7:59 சனி பகவான் கும்பராசியிலிருந்து பூரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் மீன ராசிக்கு பெயர்ச்சி அடைகிறார். இந்த சனி பகவானுடைய பெயர்ச்சியால் ராஜயோகம் பெறும் ராசிகள். ஏன் அப்படின்னா, இப்ப திருக்கணிதம் வாக்கிய பஞ்சாங்கப்படி திருநள்ளாறுல தான் சிறப்பு பூஜைகள் நடைபெறும். வாக்கிய பஞ்சாங்கப்படி இந்த திருநள்ளாறில் நடைபெறும் பெயர்ச்சியா மிகப்பெரிய ராஜயோகத்தை பெறும் ராசிகள். சனி பகவானுடைய பெயர்ச்சி அப்படின்னாலே எல்லோருக்கும் ஒரு விதமான பயம். ஏன் சனி பகவானை நினைச்சு பயப்படுறோம் அப்படின்னா, சனி பகவான் எப்படின்னா, ஒருத்தர் தப்பு செய்யறாரு அப்படின்னா உடனே தண்டிக்க மாட்டார். அந்த தப்பு செய்யறவனை முதல்ல சந்தோஷப்படுத்துவார். நீங்க தப்பு செஞ்சு ஒரு சந்தோஷமா நீங்க அதிகமா இருக்கீங்க அப்படின்னா பெரிய அளவுல உங்களுக்கு சனி பகவான் பின்னாடி ஒரு வேட்டு வச்சிருக்காருன்னு அர்த்தம். எப்படி? சனி பகவானை பொறுத்த வரைக்கும் நீங்க பாவ கர்மா செய்றியே, அது உங்களுக்கு தெரியுது. சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு வந்துட்டார். இப்ப அவருடைய பிடியில நீங்க இருக்கீங்க அப்படின்னா முதல்ல என்ன செய்வார் அப்படின்னா, நல்லா கூப்பிட்டு, வாப்பா தம்பி, எப்படி இருக்க, நல்லா இருக்கியா, வா, வாழை இலைய விரிச்சு பிடிச்சதெல்லாம் வச்சு சாப்பிடு, நல்லா சாப்பிடு, திருப்தியா சாப்பிடுன்னு சொல்லி ஒவ்வொரு முட்டை சாப்பாடு கொடுத்துருவார். நம்ம செஞ்சதெல்லாம் தப்பு, பின்னாடி வேட்டு வைக்க போறார் பகவான், ஆனா நமக்கு தெரியாது. ஆனா பகவான் என்ன செய்யறார், வந்த உடனே அள்ளி கொடுப்பார். ஆகா, நான் கெட்டது செஞ்சாலும் நல்லா வாழ்றேன்டா, எனக்கு அள்ளி கொடுக்குறான்டா பகவான் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும் போது, இந்த பகவான் நீதிமான் இல்லையா, அவர் என்ன செய்வாரு, நல்ல தெம்ப கொடுப்பாரு, முதல்ல சத்த கொடுப்பாரு, நல்லா சாப்பிடுக்கோ, நல்லா இரு, பிடிப்பாரு பாருங்க ஒரு பிடி. நான் அப்படி இருந்தேங்க, நான் இப்படி இருந்தேங்க, இப்படி ஆயிட்டங்க எல்லாம் சொல்றாங்க இல்லையா. ரொம்ப பேர் பணத்தால ஒரு ஆட்டம் ஆடுவாங்க பாருங்க. என்கிட்ட பணத்தால நான் எதை வேண்டுமானாலும் சாதிப்பேன் அப்படின்னு. இந்த சனி பெயர்ச்சி தர்மம் செய்தவர்களுக்கு மட்டும்தான் நல்ல பெயர்ச்சி. நல்லதை நினைப்பவர்களுக்கு மட்டும்தான் நல்ல பெயர்ச்சி. இந்த பெயர்ச்சி 30 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடக்கும் பெயர்ச்சி. 30 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடக்கும் பெயர்ச்சியா? 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தானுங்க நடக்கும். நீங்க என்னங்க 30 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் ஒரு கேள்வி இருக்கலாம். ஒரு ராசிக்கு சனி பகவான் வர 30 ஆண்டுகள் ஆகும். இந்த மீன ராசி யாருடைய ராசி? அதுவும் பெயர்ச்சி ஆகக்கூடிய நட்சத்திரம் யாருடைய நட்சத்திரம்? குரு பகவானுடைய ராசியில், குரு பகவானுடைய நட்சத்திரத்தில் சனி பகவான் பெயர்ச்சி அடைகிறார். அப்போ ரொம்ப அன்பு உறவுகள், தர்மம் செய்து நல்லது செஞ்சோம், எங்களுக்கு கஷ்டமா இருக்கு அப்படின்னு நினைக்கிறோம் இல்லையா. நான் எந்த தப்புமே செய்யலையே, எனக்கு மட்டும் ஏன் சோதனை இருக்கு அப்படின்னு நினைக்கிறோம் இல்லையா. உங்களுக்குத்தான் முதல்ல நல்ல விஷயம் நடக்கும். அந்த ராஜ யோகத்தை பெறக்கூடிய அதிர்ஷ்டசாலிகள் நீங்கள் தான். மிகப்பெரிய கஷ்டத்துல இருக்குங்க, மிகப்பெரிய வேதனையில இருக்குங்க, மரண விளிம்பில் இருக்குங்க. நல்ல காலம் ஆரம்பம். பகவான் நீதிமான், தர்மத்தின் தலைவன், தயங்க மாட்டான் தண்டனை கொடுக்கறதுக்கு மட்டும். அப்பாவா இருந்தாலும் சரி, பிள்ளையாக இருந்தாலும் சரி, தவறு அப்படின்னா அவர் பிடியிலிருந்து தப்பவே முடியாது. அவர் பிடி வரும்போது கண்டிப்பா செய்வார். இல்லைன்னா உங்க ஜாதகத்துல தசா புத்தி வரும்போது பாருங்க, சிலரை நல்லா தூக்கி விட்டு வாழ வைக்கும், சிலரை தூக்கி விட்டு அப்படியே இறக்கி விட்டுரும். அப்ப நம்ம என்ன செய்யணும்? முடிந்த வரைக்கும் மற்றவர்களுக்கு துரோகம் செய்யக்கூடாது, மற்றவர்களுக்கு நம்ம தீங்கு விளைவிக்க கூடாது. முடிந்தவரை அவங்களுக்கு உதவி செய்யலாம். இல்ல உதவி செய்யாட்டாலும் பரவாயில்லை,
தொல்லைகள் கொடுக்காம இருந்தாலே போதும். இதால பகவான் வரும்போது நமக்கு கண்டிப்பாக நல்லது செய்வார். அன்பு உறவுகளே, இந்த சனி பகவானுடைய பெயர்ச்சி மிகப்பெரிய ஒரு பெயர்ச்சி. ஏன்னா சனி பகவான் பெயர்ச்சி அப்படின்னா பயம், எல்லோருக்கும் ஒரு விதமான பயம் வரும், கண்டிப்பா வரும். ஐயோ சனிப்பெயர்ச்சி, சனிப்பெயர்ச்சி, கோவிலுக்கு போகணும், சனிப்பெயர்ச்சி எங்க யாகம் நடக்குது போய் கலந்துக்கிறணும், எந்த வேலையா இருந்தாலும் பரவாயில்லை, பகவான் பயிற்சி அப்படின்னு சொல்லிட்டு பகவான்கிட்ட போய் நீங்க உடம்பெல்லாம் விஷத்தை வச்சுண்டு, மனசுலாம் வந்து வஞ்சனையை வச்சுண்டு நீங்க பகவான்கிட்ட போய் அந்த நேரத்துல காலை பிடிக்கலாம் நினைச்சா நடக்காது நல்ல விஷயம். இது யாருக்கு சொல்றேன் அப்படின்னா, ரொம்ப அன்பு உறவுகள் எனக்கு போன் பண்ணுவாங்க. அதுவும் வந்து பெண்கள் அதிகமா போன் பண்ணுவாங்க. பெண்கள் திருமணம் ஆயிட்டா ஒரு கணவனை நம்பி வர்றாங்க, இல்ல கணவனை வந்து ஒரு பெண்ணை நம்பிதான் கல்யாணம் முடிச்சு கொடுக்குறாங்க. ரெண்டு பேருக்குமே இது பொருந்தும், ஆணுக்கும் பெண்ணுக்கும். ஏமாற்றம், முதல்ல ஏமாற்றம், ரெண்டாவது அதாவது அந்த அந்த ஸ்தானத்தை மதிக்காம கை நீட்டி அடிக்கிறது, காலால மிதிக்கிறது. அடிக்கடி சனியனேன்னு சொல்லி அவங்க மேல ரொம்ப பேர் சொல்லியிருக்காங்க, அடிக்கடி சனின்னு சொல்லி எச்சி துப்புவாருங்க என் மேல, என்னை மதிக்கவே மாட்டாரு அப்படியெல்லாம் ரொம்ப அன்பு உறவுகள் பெண்கள் ரொம்ப சொல்லியிருக்காங்க. அன்பு உறவுகளே, தண்டிக்கக்கூடிய நீதிமான் இதோ உங்கள் பக்கம். 30 ஆண்டுகளுக்கு ஒரு முறையான பயிற்சி இதுதான். நல்ல ரிசல்ட் கிடைக்கும். பகவான்கிட்ட நீங்க வேண்டிக்கிறது, அப்படி உங்க வீட்டுல ஒரு இந்த மாதிரி பிரச்சனை இருக்குன்னா அவரை திருத்தி நல்ல முறையில கொண்டு வா. நீங்க ஏமாத்தப்பட்டிருக்கீங்க அப்படின்னா, மிகப்பெரிய மனவேதனையில் இருக்கீங்க அப்படின்னா, நீங்க ஏமாற்றப்பட்டு விடப்பட்டவங்களா இருந்தீங்க அப்படின்னா பகவான்கிட்ட கண்டிப்பா இதற்கான தண்டனையை கொடு அப்படின்னு கேளு. நீங்க படும் வலி வேதனையை அவர்கள் பட வேண்டும். கண்டிப்பாக இந்த ஆண்டு யாரும் தப்ப முடியாது. பெரிய மாற்றம் இருக்குங்க, எல்லாத்திலையும் மாற்றம் இருக்கு, சாதாரண விஷயம் இல்லை. இந்த ஆண்டு மார்ச் மாதம் நீதி, தர்மம், உண்மை வெல்லும். இந்த ஆண்டு குரு வீட்டுல வராரு, 30 ஆண்டுகளுக்கு ஒரு முறை. சில மாற்றங்களை பாருங்க, எதிர்பாராத சில மாற்றங்களும் நடக்கக்கூடிய நிகழ்வுகளும் புது புது சாதனைகளும், ரொம்ப சாதனை பெறக்கூடிய வருடம் அந்த வருடம் தான். இந்த பயிற்சியுடைய வருடங்கள் இனிமேல் தொடர்ந்து அதே மாதிரி படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளும் மிகப்பெரிய ஒரு உச்சத்தை அடையக்கூடிய இந்த சனி பெயர்ச்சி காலம் இதுதான். அதே போல வந்து பண விஷயத்தை பொறுத்த வரைக்கும் பிரச்சனைகள்லாம் படிப்படியா சால்வ் ஆயிடுங்க. பணம் பெரிய அளவுல உங்களுக்கு நெருக்கடி கொடுக்காது. பணம் தாராளமாக புரளக்கூடிய சனி பெயர்ச்சி, ராஜ யோகத்தை தரக்கூடிய சனி பெயர்ச்சி. நான் இது ஏன் தமிழ்ல கொடுத்திருப்பேன், திருநள்ளாறு சனி பெயர்ச்சி, ராஜயோகம் பெரும் ராசிகள். 12 ராசியில பிறந்தவர்களுக்கும் ராஜயோகம் உண்டு. என்னங்க எப்படி சொல்லிவிட்டிய? ஆனா தொடர்ந்து நம்ம ஒவ்வொரு ராசிக்கும் தனிப்பட்ட முறையில கிரகங்களுடைய பெயர்ச்சியும் கிரகங்களுடைய பார்வையும் சேர்க்கையும் வச்சு நம்ம பலன் சொல்ல போறோம். தொடர்ந்து நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு பாருங்க. அன்பு உறவுகளை, இது எதற்காக நான் சொல்றேன் அப்படின்னா, இந்த சனி பெயர்ச்சி திருநள்ளாறுல ஆரம்பிக்கக்கூடிய தேதி நேரம் நம்ம பார்த்தாச்சு. சனி பகவானை பார்த்து பயப்பட தேவையில்லை, அவர் நீதிமான் தான். நீங்க தவறு பண்றீங்க, உண்மையில உங்க மனசுல வஞ்சனை இருக்கு, நீங்க தெரிஞ்சே பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா திருத்திக்கிறங்க, நல்ல விஷயம். திருந்தல அப்படின்னா திருத்தி விட்டு போயிடுவாரு நம்ம ஐயா. அவர் வந்து கொஞ்சம் வில்லங்கமான ஆளியா சனி பகவான். ரொம்ப பேரு சனி பகவான்கிட்ட நல்லது செஞ்சு அடி வாங்குறாங்க. எங்கிட்டு சொல்றது, கிரகத்து மேல பழிய போடுறதா, அது மேல பழிய போடுறதா. ஆனா நீங்க பாருங்க, இந்த சனி பகவான் தசா புத்தி வரும்போது ஒரு மனுஷன் எந்த அளவுக்கு வேகமா ஓடினானோ அந்த அளவுக்கு கால் ரெண்டையும் மடக்கி போட்டு, பெரும்பாலும் இடுப்புக்கு கீழே தான் பிரச்சனை வரும். சனி தசை, சனி புத்தி, இந்த மாதிரி சனி பயிற்சி, சனி பிடியில பாத்தி அப்படின்னா 7.5 சனி சொல்றோம் இல்லையா. சனி பகவான் ஒரு டைம்ல எத்தனை ராசி பிடிக்கிறாரு பாரு. 7.5, 7 ஜென்மச்சனி, 7 பாதச்சனி, அஷ்டமச்சனி, அர்த்தாஷ்டம சனி, கண்டக சனி, இப்படின்னு ஒரே டைம்ல எத்தனை ராசியை பிடிக்கிறார். மீது யாரும் இந்த மாதிரி எல்லாம் பிடிக்க மாட்டாங்க. ஆனா சனி கொடுத்தால் யார் தடுப்பார்? கொடுத்தா கொடுத்துட்டே இருப்பாரு. ஆனா அவரை நம்ம எப்படி அவர் மனசுல இடம் பிடிக்கணும் அப்படின்னா, தான தர்மம்.
உங்களுக்கு மிஞ்சி தான தர்மத்தை பண்ணு. அதுக்காக நீங்க கடன் வாங்கி தான தர்மம் பண்ண சொல்ல பகவான். உங்களுக்கு போக மீதி இருந்தால் தான தர்மம் செய்யுங்க. இல்லை அப்படின்னா ஒரு பச்சரிசி எறும்புக்காவது நீங்க போடலாம். இப்படி தர்மத்தின் தலைவனை வணங்கி இந்த சனிப்பெயர்ச்சி ஒரு நல்ல சனிப்பெயர்ச்சியாக பகவானுடைய அருளாசியாலும் பகவானுடைய பார்வையாலும் ஒரு நற்பலனை பெற வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தில் இந்த வீடியோவை நான் பதிவிடுகிறேன். ஏன்னா பகவான் வந்ததுக்கு அப்புறம் ஒரு நோய் வர்றதுக்கு முன்னாடி தான் தடுக்கணும். நோய் வந்ததுக்கு பிறகு நீங்க அந்த தைலம் இந்த இது அதெல்லாம் போவாது, சீக்கிரம் போவாது. வருமுன் காப்போம். அதனால இந்த மாதிரி பிரச்சனையில இருக்கீங்க, நீங்க மனைவி அடிக்கிறீங்க, இந்த மாதிரி குடும்பத்தை மதிக்காம இருக்கீங்க, பொறுப்பு இல்லாம இருக்கீங்க அப்படின்னு நீங்க வீட்டுல இருந்துக்கிட்டு மனைவிகளை வேலைக்கு போது பிள்ளைங்களை வேலைக்கு போக சொல்லிட்டு சும்மா தேவையில்லாம பொழுத போக்கிட்டு இருக்கலாம். பகவானுக்கு பிடிக்காது. சொல்லுவாங்க இல்லையா, எந்த வேலையும் பார்க்காம சோம்பேறித்தனமாக 3 வேளையும் சாப்பிட்டுக்கிட்டு வேலை இருந்தா கூட போகாதவங்களுக்கு அதை சொல்றேன். வீட்டுல இருந்துக்கிட்டு சும்மா கதை பேசிக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு எல்லாம் இருக்காங்க இல்லையா, இந்த சோம்பேறியான ஆளுங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய சோதனையான காலம் இது. ரொம்ப தெளிவா இருந்துக்கிறங்க. அன்பு உறவுகளே, நம்ம கிட்ட எல்லோரும் நல்ல அன்பு உறவுகள். ஏன் அப்படின்னா யாராவது இந்த மாதிரி இருந்தாங்கன்னா கொஞ்சம் சொல்லுங்க, எடுத்து சொல்லுங்க. கண்டிப்பா பகவான் நல்லது செய்வார். சும்மா வீட்டுல இல்லாம ஏதாவது ஒரு வேலைக்கு போங்க. ஏதாவது வேலைக்கு போனா தான் கை நிறைய நம்ம ஏதாவது சம்பாதிக்க முடியும், இருக்கிற கடனை சரி பண்ண முடியும், குடும்பத்தை நடத்த முடியும், பிள்ளைங்களை ஒரு நல்ல வழியை சேர்க்க முடியும். இப்படி எல்லாம் இருக்கிறது. அதுக்கு தேவை பணம், உழைப்பு, உயர்வு. பரிகாரம் என்பது ஒவ்வொருவருடைய மனநிலையை பொறுத்தது. ஆனா உழைப்பே உயர்வு. உழைப்பு கிரகம் தாங்க பகவான், சனி பகவான். உழைப்பாளிங்க, உழைப்பாளி தான் சனி பகவான். யாரெல்லாம் வேர்வை சிந்தி உழைக்கிறார்களோ அவர்களுக்கு சனி பகவான் முழுமையாக துணை நிற்பார். இல்ல வேர்வை சிந்தி உழைப்பவர்களுக்கு நீங்க உதவி செய்தாலும் சரி, அவர்களுக்கும் உங்களுக்கு துணையாக நிற்கும். இது பகவானுடைய கேரக்டர் ஸ்டைல அதான் அவருக்கு. இப்ப நம்ம நல்லா இருக்கோம், வசதி வாய்ப்போட இருக்கோம், ஏசியில இருக்கோம், நமக்கு வேலை பார்த்தா வேர்க்காது இல்லையா, எல்லாம் கம்ப்யூட்டர் முன்னாடி தான் உட்கார்ந்துருப்போம். ஆனா நம்ம பாருங்க, எத்தனையோ பேர் உழைப்பாளிங்க வெயில்ல வேலை பார்ப்போம். அவங்களுக்கு செப்பல் வாங்கி கொடுக்கலாம், தண்ணீர் வாங்கி கொடுக்கலாம், சாப்பாடு வாங்கி கொடுக்கலாம். அவர்களுடைய குழந்தைகளுக்கு நீங்க ரொம்ப வசதியா அவங்களுடைய குழந்தைகள் ஏழ்மையான தன்மையில் அவங்க படிப்பு செலவுக்கு உதவி செய்யலாம். யாருக்காவது உடல் நலம் பாதிக்கப்பட்டு இருந்தாலும் அவங்களுக்கு மருத்துவ செலவுக்கான ஏதேனும் நீங்க ஒரு கைங்கரியத்தை செய்யலாம். இப்படி செய்தாலே மிகப்பெரிய புண்ணியம் கிடைக்கும். சனி பகவானுடைய முழு அருள் உங்களுக்கு கிடைக்கும். அதுல எந்த மாற்றமும் கிடையாது. சாப்பாடு போடுற அன்னதானம் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இது சாப்பிட்றவங்களுக்கே சாப்பாடு போடுறதா எந்த புண்ணியமும் இல்லை. ரோட்டோரமா பாருங்க, மனநலம் பாதிக்கப்பட்டு படுத்து கிடப்பாங்க. அவங்களுக்கு எந்த நேரத்தில் சாப்பிடுறது பசி தெரியும். அப்படிப்பட்டு நீங்க சாப்பாடு வாங்கி கொடுங்க. அன்னதானம் 1000 பேருக்கு போறேன், 2000 பேருக்கு போறேன், அவங்க வீட்டுல சாப்பிட மாட்டாங்களா? அவங்களுக்கு சாப்பாடு கண்டிப்பா இருக்கும். அதனால இந்த சாப்பாடு கொடுக்குற விஷயத்துல கூட நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, பசியோடு இருப்பவர்களுக்கு, அதே போல கோயில் அன்னதானம் நடக்கிறதுனால மத்தியானத்துல வீட்டுல சமைக்க மாட்டாங்க, காலையில கோயிலுக்கு வந்துருவாங்க ஒரு விசேஷம்னா, அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு நீங்க சாப்பாடு கொடுங்க. ரோட்டோரமா எத்தனையோ பேர் உட்கார்ந்து இருப்பாங்க, அவங்களுக்கு சாப்பாடு கொடுங்க. ஆசிரமங்கள் இருக்கு, குழந்தைகளுடைய இல்லங்கள் இருக்கு. இப்படி கொடுக்கக்கூடிய தானத்திற்கு சனி பகவான் முழுமையாக மகிழ்ந்து உங்களுக்கு நன்மை தருவார். இந்த சனிப்பெயர்ச்சி 12 ராசிக்கும் அற்புதமாக இருக்கும். அன்பு உறவுகளே, தொடர்ந்து 12 ராசிக்கு நம்ம பார்க்க போறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிறோங்க. பெல் பட்டனையும் அப்படியே டச் பண்ணி வச்சுக்கிறோங்க. அப்பதான் நாங்க போடக்கூடிய வீடியோவுடைய அந்த லிங்க் உங்களுக்கு வரும். அன்பு உறவுகளே, இந்த வீடியோ பயனுள்ளதா இருந்துச்சு அப்படின்னா உங்க உறவினர்கள், நண்பர்கள் எல்லோருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அடுத்து தொடர்ந்து சனிப்பெயர்ச்சி வீடியோவில் உங்களை சந்திக்க வரை நான் உங்கள் ஈஸ்வரன் சீதாராம ஜோதிடர். என் அனைத்து அன்பு உறவுகளுக்கும் வணக்கம்.